நிமிஷம். சொல்லுங்க சுவாமி. அதாவது அதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்க, பெருமாளை வேண்டித்தான் அவனுக்கு இந்த கைவல் எல்லைக்கும் போறான். அவன் தெய்வனால பெருமாள் இவன் நம்மகிட்ட வரமாட்டேங்கிறான், ஆனா தனியார் நினைக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். அதாவது பெருமாளுடைய கிருப்பை என்னென்ன இருக்குன்னாக்க, நீ என்கிட்ட வராட்டாலும் பரவாயில்லைப்பா, உலகத்தை விட்டே இல்லையா பரவாயில்ல, வா உனக்கு மோட்சம் கொடுத்துட்றான், அவ்வளவுதான். அதனால அது அவனுடைய பெருமாளுடைய பெருமையை சொல்றது இது அர்த்தம் இல்லை. அது இன்னொருத்தர் போட்டிருக்கேன். அதுதான் சுவாமி எங்களுக்கும் குழப்பமா இருந்தது. ஏன்னா கைவல்ய நிலைன்றது உயர்வான நிலை இல்ல, ஆனா அதை பெருமாள் கொடுக்கறான்னு சொல்றதுனால அதை எப்படி அதையும் பெருமாள் கொடுக்குறாரு. அதாவது நீங்க எவ்வளவு தாழ்ந்த நிலையை கேட்டாலும் உனக்கு விருப்பம் என்னவோ அதை கேட்டு விடுறாரு. உன்னுடைய இதுதான் இது சொல்றதே என்னன்னு சொல்லாருனாக்க, இப்போ 4 பேர் சரணாகதி பண்ணினான். யாருனாக்க திரௌபதி, காகாசுரன், விபீஷணன்லாம். வெள்ள சரணாகதி பண்ணா வெள்ள மோஷம் தரலைன்னாக்க அவள் என்ன கேட்டாலும் அது கிடச்சிது. திரௌபதிக்கு புடவை வந்தது, காகாசுரனுக்கு உயிர் வந்தது, விபீஷனுக்கு ரங்கா ராஜ்யம் வந்தது. அதனால சரணாகதிக்கு எல்லாத்தையும் பெற்று தரும். ஸோ அதெல்லாம் பெற்று தரத்துல அது ஒரு குரூப். அதனால அவனுக்கு கைவனை கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கலாம் சுவாமி. ஈசையிலே சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரணம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுதவதாம் முஜைமருக்ம வியாமோகதஸ்ததிராணி பிரணாயமேனி அஸ்து குருவர் பகவதோசிதே சிந்தோ சரணம் ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதே सर्वं यदेव नियमेन आद्यस्य न कल्पते गोलाविरामं श्रीमत्पराङ्गं प्रणमामि मूर्धना भूतं सरस्वती श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्ग्रेण परगाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्गुसमने प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म गंगादिलीले दीक्षे शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे परस्मिन् सेंषि भक्तिरूपा हराचार्य वचस्सुधां गणशत् विद्याप्ति विद्योद्यतां संसाराग्नि विदीपन विभगत प्राणात्म संजीवनीं पूर्वाचारे सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां वाणीतां सुद्राक्षरे स्मरसो भवन्त्यन्त्यहं रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृति स्मृतिसूत्राणां போன இதனுடைய ஒரு கண்டினியூஷன் தான் இது. போன இதுல அவன் பிரம்மத்தை அடையிறான்னு பார்த்தோம். அடைஞ்சாக்க அவன் தவறா முனைப்புடையவன், அதனால தன் இஷ்டத்துக்கு வேண்டியதை செஞ்சுக்கிறான். ஒரு கேள்வி வந்தது, தன் வேண்டியதை செஞ்சுக்கிறாங்கிறானே, அங்க போனாக்க உடம்பு உண்டா கிடையாது. நம்ம என்ன சொன்னோம், இங்க அவனுடைய வினைகள் நல்வினைகள் தீவினைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் முக்தனானாக்க அவன் உடம்பு கீழே விழுந்துடுறது. இங்கேருந்து பிரஜை வீட்டில் போகிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷட்டில் கிடைக்கிறது, ஒரு உடம்பு கிடைக்கிறது. அம்மான் அவன் கூட்டின்னு போய் எங்கள் அவங்ககிட்ட சேர்த்துடாங்கிறது முட்டில் பார்க்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் இன்னும் உடல் வேண்டிருந்தது. சரி, அங்கே போயாச்சானாக்க அவனுக்கு உடம்பு இருக்குமா இருக்காதான். சில பேர் இல்லை அப்படிங்கிற, சில பேர் இருக்குங்கிற. ஏன் ரீசன் என்னன்னாக்க, நம்ம என் கோர்ல அப்படின்னாக்க பெருமாளுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபம் ஒன்று உண்டு. திவ்யாத்ம ஸ்வரூபம்ங்கிறது கண்ணுக்கு புலப்படாதது. ஆனால் திவ்யமங்கல விக்கிரகம் அதுதான் குணங்களோட கூடியது. திவ்யமங்கல விக்கிரகம் தான் நமக்கு எல்லாருக்கும் பற்றுக்கோடாக இருக்கக்கூடியது. திவ்யமங்கல விக்கிரகமும் உண்டு. இப்போ திவ்யமங்கல விக்கிரகமாக இருந்ததுனாக்க அவனுக்கு உடம்பு இருக்கலாம், பார்க்கக்கூடிய உருவம் எல்லாம் இருக்கலாம், வாசம் தான். அவன் திவ்யாத்ம சுரூபத்தை மட்டும் விரும்பிட்டு இருந்தானாக்க அவனுக்கு உடம்பு இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் சாதகமான சில வேத வாக்கியங்கள் இருக்கு. அந்த 2 வேத வாக்கியங்கள் எடுத்து அலசி என்ன இருக்கு அப்படிங்கிறது தீர்மானம் பண்றோம். இப்படி இருந்தாது அபாவாதிகரணம். முக்தன் தன் விருப்பத்தாலேயே வேண்டியவர்களை படைத்துக் கொள்கிறான் என அறிந்தோம். அந்நிலையில் அவனுக்கு உடல் உண்டா இல்லையா என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஆதிரி மகரிஷி சரீரம் இல்லை சான்று ஏவமே வைஷ சம்பிரசாதோ அஸ்மாத் சரீராத் சமுதாய
பரம் ஜோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண நிஷ்பத்தியதே. இதில் சொல்றாருனாக்க, இவ்வாறு பரமாத்மாவால் அருளப்பெற்ற அருளப்பெற்ற இந்த உடலில் நின்றும் வெளிப்பட்டு பரஞ்சோதியை அடைந்து தன் மெய்யுடன் விளங்குகிறான். ஆத்மாவுக்கு என்று தனித்த உருவமில்லை அப்படிங்கிறது பாதிரிங்கிறவங்களுடைய ஒரு கருத்து. அவருக்கு உதாரணம் காமிச்சிருக்கார். இதுக்கு இன்னொரு வருணம் கொண்டு கொடுக்குறார். அகவை சரீரஸ்ய சதா பிரியா பிரியோகோ அபகரதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியஸ்ய ஸ்பிருசதக. அதாவது உடல் உள்ள மட்ட வெறுப்புகள் இருந்துருக்கு. எப்போ உடல் இல்லையோ அப்போ வெறுப்புகள் தொடர்றதில்லை. அப்போ அவன் அங்கே போனாக்க வெறுப்பு இது கிடையாது. அதனால அவனுக்கு எதுவும் கிடையாது. இது எப்படின்னா இப்போ அத்வைத்த மாதிரி ஆகுது. ஞானம் மட்டும்தான் இருக்கு, செயல்பாடே இல்லை. நம்ம ஒரு செயல் செய்யணும்னு என்ன பண்ணணும்? வெறுப்பு இருந்தாகணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் குணங்கள் இருந்தாகணும். ஒன்றுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாக்க அப்போ அத்வைதத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது இருக்கு. அதனால பாதிரி முனிவன் சொல்ல இந்த 2 வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு, அதனால அங்கே போய் முக்தனுக்கு உடம்பு கிடையாது அப்படின்னு அவருடைய கருத்து. அந்த கருத்தை ஜெய்மினிங்கிறவர் மறுக்கிறார். அவர் என்ன சொன்னாக்க, ச ஏகதா பவதி, திரிதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா நவதா சைவ புனச்ச ஏகாதசிய ஸ்மிருதா சதச்ச சதா 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 சகைஷ்ச சகசிராணி ச விசந்தி விசம்சி. அவன் அங்கே போனாக்க அவனுக்கு ஒரு உடம்பு ஏற்படுற, ஒரு உடம்பு எடுத்துக்கிறான், 3 உடம்பு எடுத்துக்கிறான், 5 உடம்பு எடுத்துக்கிறான், இப்படி 1000 உடம்பு எடுத்துக்கிறான் அப்படிங்கிறார். இப்போ என்னென்ன 2க்குள்ள வித்தியாசம்? அங்கே போனால் விருப்பங்கள் நிறைவேறது. விருப்பங்கள்னு சொல்றச்சே, இந்த விருப்பம்னா என்னென்ன, எப்படி நிறைவேற்றிக்க முடியும்? நான் வெறும் ஞானமாக மட்டும் இருந்தேன்னாக்க எனக்கு விருப்பம் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி உடம்போடு இருந்தான்னாக்கா விருப்பத்தை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விருப்பங்கள் நிறைவேறுகின்றனாக்க தன் முனைப்பினாலே விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கிறான். நான் பார்த்தோம் இல்லையா? அவன் தன் பித்தர்களை பார்க்கணும்னு சொன்னா பித்தர்கள்லாம் சேர்றா. விளையாடினா விளையாடலாம், ஸ்திரீகளோட விளையாடினா விளையாடலாம், அவன் சாப்பிடணும்னா சாப்பிடலாம். உடல் இல்லாமல் எல்லாம் அப்படி பண்ண முடியும்? அதனால அது உடலோட இருக்கான் அப்படின்னு ஜெய்மினி கேட்கிறான். அவன் ஒருவனாகிறான், மூவராகிறான், ஐவராகிறான், 7வராகிறான், 9 பேராகிறான், மேலும் 11 ஆகிறான். நினைவாலேயே 100ஆகவும் 10ஆகவும் 1000ஆகவும் ஆக முடியும் அப்படின்னு ஜெய்மினி. அது இதுவும் வேத வாக்கியம்தான். அதுவும் அதே சாத்தியோபனிஷத்துலாம் இருக்கு. அதையும் எடுத்து காமிச்சிருக்காரு. ஒன்றுக்கு ஒன்று முரண்படுகின்றன. எது சரி? இப்போ இந்த மாதிரி இருக்கே, இந்த 2ம் எதுவும் சரி. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் போடணும். நம்ம என்ன பண்ணணும்? இதாக சொல்கிறச்ச மீமாம்சையில், அதாவது சடங்கியல்ல இது மாதிரி வந்திருக்கா, அதில் ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சடங்கியல்ல பார்த்தீங்கன்னாக்க 2 வகையான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றும் நான் என்னுடைய பர்சனல் திங்காக ஏதோ யாகம் பண்ணுறேன், ஜோதிஷ்டோமம், காரீரி, இந்த மாதிரி யாகம் பண்ணுறேன். அந்த யாகத்துக்கெல்லாம் அஹீனம்னு பேர். அது 3 நாள்லேருந்து 12 நாள் மட்டும் பண்ணக்கூடியது. இன்னொன்றும் இதெல்லாம் இல்லை, யோகக்ஷேமத்துக்காக மட்டும் பண்ணுறது. அது சத்திரம்னு பேர். அது எத்தனை நாள் வேணாலும் பண்ணலாம். 100 வருஷம் கூட பண்ணியிருக்காங்க சத்திரங்கள்லாம். 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னாக்க, அஹீனம்னா நான் பண்ணுறேன் இல்லையா, நான் ஒருத்தன் தான் எஜமானம் இருக்கு. நான் ரித்துக்களை வச்சுக்கிறேன், வேலை எனக்கு போல யாகம் பண்ண ஒருத்தர் நியமிச்சுக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறேன், வாஸ்தவம் தான். ஆனால் பலன் எனக்கு கிடைக்கிறது. ஆனால் சத்திர யாகத்தில் பார்த்தீங்கன்னாக்க எஜமானம் தனியாக யாரும் கிடையாது. நிறைய பேர் நிறைய நாள் பண்ணுவா. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் போயாச்சு அவர் ரிலீஃபாக இன்னொருத்தர் வந்துடுவா. 100 வருஷம் சத்திர யாகம் நடந்தது நைமிஷாரண்யத்தில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது உலகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ்பெஷலி ராட்சசாள்கள், அசுரர்களுடைய தொந்தரவு இருக்க சேரணுன்றாக்க இந்த மாதிரி சத்திரயாகம் பண்ணி பெருமாளை குளிர் வச்சு அவரை பிறக்க வச்சு அவதரிக்க வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த 2லையும் பார்த்தீங்கன்னாக்க அவளுக்கு சத்திரயாகம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் விதி, ஒரு விதி மந்திரம் அர்த்தவாதம் சொன்னேன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி விதி இருக்கு.
விதியில சத்திரயாகம் பண்றச்சே பல பேர் பண்றதுனால வண்ண விகுதி முடியும் செய்வார்களாக அப்படின்னு. ஆனா இதுக்கு ஒருமை விகுதியில் முடியும். ஆனா சில சமயம் இந்த அஹீனத்துக்கும், அதாவது ஒருத்தர் பண்றதுக்கும் பன்ம விதியில முடியாது. அது மட்டும் இல்லாம சில காரியங்கள் ரெண்டுக்கும் ஒன்னா இருக்கு, ஒத்து போயிருக்கு. அதனால இது இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அவன் முக்தனானவன் தான் விரும்பினானவனாக்க நிறைய உடல் எடுத்துக்கலாம். விரும்பாம இருந்தான்னாக்க பேசாம அங்கேயே ஒரே இது இல்லாம உடல் இல்லாம பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இந்த ரெண்டுல எதுவும் ரெண்டும் பாசிபிள். இதுதான் ராமார்த்த சொல்றது எப்பவுமே என்னன்னாக்க எந்த ஒரு வாக்கியமும் வேத வாக்கியம் பொய்யாகாது. சொல்றாரு இல்லையா, அதுவும் சரி இதுவும் சரி. ஏன்னா அவனுக்கு சத்திய சங்கல்பம் இருக்கு இல்லையா, அவனுக்கு சத்திய சங்கல்பத்தினால அவன் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்துட்டு போறான், அப்படி இருக்கலாம், அப்படி இருந்துட்டு போறான். இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. ராமானுசர் இரண்டுமே சரி சான்று. பிரம்மத்தை ஒத்தவனாகிறான் என்பதால் உருவமற்ற திவ்யாத்ம சுரூபமும் உருவத்துடன் திவ்யமங்கள விக்கிரகமும் போலவும் இருக்க முடியும். சடங்கையில் இருந்த மேலும் ஒரு சான்று. வேள்விகள் இருவகை. சத்திரம் பலர் சேர்ந்து பல நாள்கள் உலக நன்மைக்காக செய்வது. இதன் விதிகள் செய்வார்களாக என பன்மையாக அமையும். அகீனம் ஒருவர் தனக்கு நன்மை விரும்பி ஒருவர் மட்டும் 12 நாட்கள் செய்யப்படுவது. இதற்கு செய்விக்கப்படட்டும் என்ற ஒருமையில் அமையும். ஆயினும் இந்த இரண்டிலும் பொதுவான சில சடங்குகள் உள்ளன. அதே போல் எங்கும் இருவகையாலும் இருக்க இயலும். பரபிரம்மம் பரமாத்மா எடுத்துக்கிறோம். பரமாத்மா திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு உருவம் கிடையாது. ஆனால் அதே பரமாத்மா திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணு சயனிச்சுட்டு இருப்பார். அதே பரமாத்மா இங்க ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நரசிம்மனாகவும் வராகனாகவும் வரார். அப்போ உருவம் இருக்கா இல்லையா? உருவம் இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு அச்சாவதாரங்களாம் வச்சு கோயிலெலாம் வச்சுட்டு இருக்கோம். ஆக அவர் விரும்பினா உருவத்தோட பண்ண முடியும், உருவம் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கா இல்லையா, அப்போ உருவம் இருக்கா? இல்லை. எங்கேயும் நிறைஞ்சிருக்கார் இல்லையா, அப்போ உருவம் இருக்கா? இல்லை. ஆக ரெண்டு இருக்க முடியும். பிரம்மத்தை ஒத்தவனாகிறான்ங்கிறதுனால இந்த ரெண்டுமே பாசிபிள். அதான் சொல்றாரு. பரபிரம்மம் அவதாரங்கள் எடுப்பதும் வைகுந்தத்தில் திருப்பார்களில் விளங்குவதும் போல் விருப்பப்படி செய்யும் திறமை முத்தருக்கு உண்டு. இப்போ ஒரு துணை கேள்வி ஒரு கேட்கிறான். என்ன சொல்ற, இங்க இருக்கச்சே ஆழ்ந்த உறக்கத்துல என்ன பண்றான்னாக்க, அதாவது உறங்கும் குழந்தைய தாய் அணைச்சிட்டு இருக்க போல பரமாத்மா அணைச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கு. ஸோ அவன் தான் இங்க உலகத்தை விட்டு அங்கே போயிட்டான் இல்லையா, அங்கே பரமாத்மா கூடயே தானே இருக்கான். அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாம தானே இருக்கணும். இங்க உலகத்துல சொல்றச்சு எப்போ பரமாத்மாவோட ஒட்டி இருக்கானோ அவனுக்கு மற்ற எல்லாம் நடக்கிறதுலாம் எதுவும் தெரியல ஆழ்ந்த உறக்கத்துல. அப்போ பரமாத்மாவோட இருந்தான்னாக்க வெளி உலகம் அவனுக்கு தெரியாது. சரி, அப்போ அதே மாதிரி அங்கே போய் சேர்ந்தான்னாக்க அவனுக்கு வெளி உலகம் தெரியாம தானே இருக்கணும். அவனுக்கு என்ன எப்படி முடியும்? ஆழ்ந்த உறக்கத்தில் பரமாத்மாவால் நன்கு அணைக்கப்பட்டு உள்ளும் புறவும் அணைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா. அது முதல்ல எங்கேன்னு பார்த்தியா? அது ஆழ்ந்த உறக்கத்தில் போட்டிருக்கு. அங்கே போன உறக்கமே கிடையாதே. உறக்கம் இருந்தால் தான் நீ சொல்றதுக்கு வரும். அதனால பரமாத்மா அவர்கிட்ட போனான்னாக்க அவன் உருவம் வேணும்னா உருவத்தோடு இருக்க முடியும், உருவம் வேண்டாம்னா உருவம் வேண்டாமல் இருக்க முடியும். நான் தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும். வெள்ளை செய்ய வேணும்னு சொன்னாக்க அதுக்கு எல்லாரும் வேணுமே, எல்லாம் தானே ஆறான். எத்தனை உருவம்னா நான் எடுத்துக்க முடியும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், பெருமாள் அனுபவிச்சு நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணான்னாக்க உருவம் வேணுங்கிற தேவையில்லை. வெறும் தியானம். ஏன்னா ஞானம் மட்டும் போகிறதுக்கு ஞானத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். என்னதான் சந்தேகம் உண்டா? சுவாமி, இப்போ அவன் எடுத்துக்கிற உடலோட தன்மை எப்படி இருக்கும்? இப்ப அவன் 10 பேர் வேணும்னு நினைக்கிறான், அல்லது தான் ஒரு உடல் வேணும்னு நினைக்கிறான். அந்த உடலோட தன்மைகள் எப்படி? ஏன்னா நம்ம விரஜா நதியை தாண்டும் போது உடலெல்லாம் விட்டுறான், நுண்ணு உடல் எல்லாமே போயிடுது. அப்போ ஒரு ஒலி போலத்தான் அவன் போறான். இந்த உடலும் ஒலியாலான உடல்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? தத்துவங்கள் 3 இருக்கு இல்லையா, சித்து அச்சித்து ஈஸ்வரன் பார்த்தோம். அதுல
இந்த அச்சித்து இருக்கு இல்லையா, அச்சித்து வந்து முக்குணங்களும் சேர்ந்துருக்கு, சத்வ ரஜ தமோ குணங்களும் சேர்ந்துருக்கு இல்லையா. ஆனா அந்த அந்த அது அந்த நிலையே அந்த நிலை அந்த குணங்கள் திரிகுணங்களே எப்படி இருக்குன்னாக்க, அதுலேயே சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், சத்துவ சூரியம்னு 3 உண்டு. சுத்த சத்துவம் அப்படிங்கிறது பரமத்தில் இருக்கிறது. மிஸ்ர சத்துவம், மிஸ்ரம்னா சேர்ந்து இருக்கிறது, கலந்துருக்குது. இப்போ நம்ம இருக்கமே, இதெல்லாம் அங்கே சத்த ரஜ தமோ குணங்கள்லாம் இருக்கு. நமக்கே ஒரு நாள் காலம்பரம் வந்து மூடு, சாயந்தரம் இருக்க மாட்டேங்கிறது. ஏன்னா மிஸ்ர சத்துவத்தினால. சத்துவ சூன்யம்னாக்க இது இது இப்படி இருக்கிறது, இது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்குது. இது காலம். காலத்துல வந்து நல்ல காலம் கெட்ட காலம் எதுவுமே கிடையாது. காலம் அது பாட்டு தான் ஓடிட்டே இருக்கும். அதுல வந்து ஒருத்தர் கெட்டதான் ஒருத்தருக்கு இந்த ஒரு ஜென்ரலா கெட்ட காலம் ஒன்று உண்டு, நல்ல காலம் ஒன்று வந்து கிடையாது. நமக்காக நம்ம சொல்லித்தான் காலத்தை வழி பகுதி வச்சுட்டு இருக்கோம். அதனால காலத்துக்கு எந்த வித குணங்களும் கிடையாது, முக்குணங்களும் இல்லாத ஒன்று. அங்க பரவத்துல எல்லாம் சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கிறதுக்காக ஞானமயமாகத்தான் இருக்கும். ஞானமயம் சொன்னா ஒளியாகத்தான் இருக்கும். அங்க என்னன்னா கவனிங்க, அங்க எப்படின்னாக்க இந்த மண்டபங்கள் கோபுரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆத்மாக்களா இருக்கும், சுத்தமா இருக்கும். அதனால அங்க போச்சு அந்த உடம்புகள் எப்படி இருக்குன்னாக்க ஒளிமயமான உடம்பாகவும் எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையாகவும் தான் விருப்பப்படி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதனால அதுக்கு வந்து நான் உடம்பு வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டா உடம்பு வேண்டாம்னு இருந்துட்டு போகலாம். அதனால இவனுடைய விருப்பத்தை பொறுத்து அது அமையிறது அப்படின்னு இருக்கு. தெரியுதா? ஓகே சுவாமி. வேற டவுட்ஸ்? வேற யாருக்காவது? சுவாமி, இங்க முக்தாத்மா வந்து அவருக்கு தேவையான பண்டங்களை படைக்கிறான்னு சொல்றச்சு, இன்னொரு உலகத்து ஆத்மா வேற எதையோ அவனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அது பரமாத்மாவுக்கு இருக்கிற முக்தாத்மா வந்து தன் விருப்பப்படி படைக்க முடியும்னு சொல்லும் பொழுது, அவன் வந்து பரமாத்மாவுக்கு தான் அது உரிய குணம் நாம நினைச்சோம் இல்லையா? அது அவரால் தான் படைக்க முடியும், இன்னொரு ஜீவனையோ இன்னொரு இதையோ. அது எப்படி பொருந்தும் அவருக்கு முக்தாத்மா வந்து படைக்க முடியுங்கிறது? நீங்க ஒரு 2 கிளாஸ் போக்குவோ அதுக்கு விடை கிடைக்கும். பரமாத்மாவோட பரமம் சாமியம் அபேதி, முழுமையான சாமியத்தை அடைகிறான், எக்ஸப்டிங்னு போடுது. அதாவது இப்ப பொருத்தமட்டில் இவன் முக்தாத்மா எப்படி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கறது முக்தாத்மா கடைசி நிலை எப்படி இருக்க போறான்னு. இப்படி எல்லாம் இருக்கானே. அடுத்த 2 கேள்வி என்ன வரப்படுறது? இவ்வளெல்லாம் சரி சுவாமி, போயிட்டோம். பரமாத்மாவை சர்வஜன், சர்வசக்தம், இதெல்லாம் சிரமப்பட்டு அங்கே போனோம் பாருங்க. ஒன்று சரணாகதி பண்ணி போகணும், உபாசனை பண்ணி போகணும், யாகிக்கு கர்ம ஞான பக்தி அவங்க பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்க. சரி பாப்பா திரும்பி போ, திரும்பி விட்டுட்டான்னாக்க என்ன பண்ணுறதுக்கு பயம் இருக்கு. பண்ணிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நீங்கள் கேட்டீங்களே இதே மாதிரி அவனால் எல்லாம் படைக்க முடியும், எல்லாத்தையும் படைக்கலான்னாக்க உலகம் படைக்கலாமா அவன்? அப்போ என்ன ஆகும்? முதல் சூத்திரத்துக்கு போவோம். படைக்கச்சு பிரம்மமாக தான் இருக்கிறது தேவையில்லை, ஒரு முக்தாத்மாவை இருக்கலாம்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து அடுத்த கடைசி சூத்திரமே எதில் இருந்தாக்க ஜெகத் வியாபார வர்த்தியம். ஜெகத் வியாபார வர்த்தியம்னாக்க உலக படைத்து காத்து அழிக்கக்கூடிய தவிர்த்து மற்ற எல்லா வகையிலையும் பிரம்மத்தை ஒத்தவனாக ஆகிறான் அப்படின்னு பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய அதிகாரம் அது. புரியுதா? ஓகே சுவாமி, ஓகே சுவாமி, புரியுது சுவாமி, புரியுது. அதாவது ஃப்ரெஷ்ஷா வந்து படைக்க முடியாது, ஆனா 10 ஆளா ஆகலாம். அவனே 10 ஆகலாம்னா 10 ஆகலாம். அப்படித்தானே நீங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி, அதாவது அவன் 10 ஆளா ஆகலாம்னா அவனே 10 ஆளா ஆயிக்கலாம். அதாவது எதிர்த்தாப்புல இருக்கிற பொருள் 10 ஆகணும்னா 10 ஆக்கிக்கலாம். இப்போ மாதிரி பண்ணிக்கலாம். பை சான்ஸ் முக்தனா இருந்தேன், எனக்கு ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி சேவிக்கணும் போல இருக்கு அபிப்பிராயம் மனசுல வந்து நார்மலாக அங்கே வராது. முதல்ல வருவாங்கிறதே டவுட்ஃபுல். ஏன்னா பெருமாளையே எப்பவும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அப்பொழுதைக்கு அப்பொழுது 6வது மானாயே இருக்க அவனுக்கு வேற எதுனால வராது. எதுக்காக சொல்றான்னாக்க, சில சமயம் இங்கே உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற மாதிரி சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றார். அதுக்காகத்தான்
இது இல்லையா, பிடித்தார் வீட்டு இருந்து பெரியவான் ஒரே பெரிய பாட்டுலலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீ அங்கே போனால் அங்கே சௌக்கியமாக இருக்கலாம்ப்பா, இதெல்லாம் இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது. ஆனால் அங்கே போனால் அப்படி இருக்குமாங்க டவுட்ஃபுல் தான். ஆனால் நம்ம விசிட்டா முன்னோர்கள்னு சொல்லிருக்காங்கனாக்க இங்கே அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானோ, ஒருத்தன் பெருமாள் பஜனை பாடிட்டே இருந்தான்னு வச்சு அங்கே போனால் பஜனை பாடிட்டே இருப்பான். சசம்பரமா நிறுத்தம்னு பண்ணுவா. அதாவது உள்ளங்கால் உச்சந்தலை இடிக்கிற அளவுக்கு தன்னை மறந்து பாடி ஆடின்னு இருப்பா. அது அங்கே பண்ணும் அதிகம் போய். ஏன்னா அவனுக்கு அது விருப்பமா இருக்கு, கற்கிறது நியாயம். அதனால அங்கே போய் அவனுக்கு அது விருப்பமா இருக்கு, அதை பண்றான். அந்த மாதிரி இவனுக்கு என்ன விருப்பமோ அதை அங்கே போய் பண்றான். அப்போ அந்த விருப்பத்தை அங்கே பண்றான்னு சொன்னாக்க உடம்பு இருந்தாகணும். இப்போ எனக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எனக்கு உடம்பு இல்லைன்னு பண்ண முடியாது. அதனால் நானே ஆயிரக்கணக்கான உடம்புல எடுத்துக்கிண்டு நானே அங்கே இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறேன். முதல்ல இந்த எண்ணம் எனக்கு ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல். அது அங்கே போனாலும் தெரியும். போயிட்டு யாரும் சொன்னவா இல்லை, இருக்கிறத வேதத்தில் ஒரு அத்தாரிட்டி சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால நம்முடைய இப்போ இருக்கிற பிள்ளை என்னன்னாக்க, நம்ம அங்கே போயாச்சுன்னா திரும்பி வர மாட்டோம். அங்கே எப்பவும் இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். பிரம்மத்தோடு சேர்ந்து சக பிரம்மனா விபஸ்சித் ஏத்திங்கிற மாதிரி பிரம்மத்தோடு சேர்ந்து அவனுக்கு என்ன இன்பம் உண்டோ அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். அந்த இன்பம் எவ்வளவு அப்படின்னா முன்னாலே பார்த்தோம் பாருங்க, 10⁻20 பிரம்மாவோட இன்பம். அந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்துக்கும் ரொம்ப மேற்பட்டது இவனுடைய இன்பம். அப்போ ஆக மொத்தம் அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பமே தவிர்த்து நம்ம இதெல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். அதில் ஒருத்தர் சொல்லவும் சொல்கிறான், அவன் அங்கே வைகுண்டம் போனவனுக்கு பிரம்மாவை பிரம்மலோகத்தை பார்த்தாக்க அது நரகம் மாதிரி தெரியும் அப்படிங்கிற. அதனால நமக்கு அந்த மாதிரியான ஒரு எல்லையற்ற முடிவற்ற ஆனந்தம் கிடைக்கும்னாக்க அதுக்காக தான் நம்ம மோட்சம் போனோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதாம? அதாவது சரீரம் இருக்கிற மாதிரியும் அவனால வச்சுக்க முடியும், சரீரம் இல்லாத மாதிரியும் அவனால வச்சுக்க முடியும். எப்படி வேணும்னாலும் வச்சுக்க முடியும். இப்போ சில பேர் இருக்கும், சில பேர் என்ன பண்றோம், நம்ம ஞானத்தை தேடுறதுக்கு பார்க்குறோம். பெருமாளை பற்றின என்னென்ன புக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், மனசுக்கிறோம். கோயிலில் போய் கைங்கரியம் பண்றோமா? எத்தனை பேர் பண்றோம்? நம்ம பண்றது இல்லை. அப்படி இருக்கச்ச நமக்கு என்ன பண்றது? கைங்கரியம் யார் பண்ணா நிற்கிறாளோ அவளுக்கு உடம்பு வேணும். இல்லை நான் அந்த ஞானத்தை தேடிகிட்டே இருக்கேன், மேலே 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 கற்றுட்டே போகிறேன் அப்படின்னாக்க கற்றுன்னு போகிறதுக்கு வழி இருக்குது. இப்போ ஒரு ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை இருக்கான்னு வச்சுப்போம், அவனுக்கு வேற எண்ணங்கிற அபிப்பிராயமெல்லாம் இல்லை. அதனால அவன் என்னென்ன ஃபீல்டு இருக்கோ, என்னென்ன ஃபேக்கல்ட்டி இருக்கோ எல்லா ஃபேக்கல்ட்டும் நான் திருப்பி படிச்சுட்டே இருக்கேன், படிச்சுட்டே இருந்துட்டு போட்டுமே, அவனுக்கு அது தேவையில்லாமல் போய்ட்டுருக்கு. ஆனால் வேற எண்ணங்கிறவனுக்குனாக்க அதுக்கேற்ற மாதிரி படிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவனுடைய விருப்பம் அதே மாதிரி தான் அங்கேயும் அவன் விருப்பம் தான் வருது. சரிங்களா? சரி சுவாமி, புரியுது. ரைட். இப்போ பேஜ் 414 அபாவாதிகரணம். உரு இன்மை களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் முக்தி பெற்ற ஜீவனின் பண்புகள் நிலை இவை ஆராயப்படுகையில் தொடர்ந்து அவனுக்கு தனித்த உரு உண்டா இல்லையா என்பது நோக்கப்படுகிறது. உண்டு என சிலரும் இல்லை என சிலரும் சொல்வதால் இரண்டாவது கருத்து முதலில் கூறப்படுவதால் இந்த சூத்திரத்தின் முதல் சொல்லை வைத்து இக்களம் உரு இன்மை களம் அபாவாதிகளம் எனப்படுகிறது. இக்களத்தின் கருப்பொருள் உடல் இருக்குமேயாகில் ஆத்மாவிற்கு இன்ப துன்பங்கள் நீங்குவதில்லை, உடல் இல்லை எனில் இன்ப துன்பங்கள் தீண்டுவதில்லை. இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வேர்ல்டு சொன்னது. ஆனா வேதத்தை சொல்லியிருக்கு, அப்ப அது மாதிரி அங்கேயும் உடல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றார். உடல் என்றும் நீங்கி பரஞ்சோதியை சேர்ந்து தன் மெய்யுறுப்பறிகிறான். அடுத்தது சாந்தோக்கியம், அது 16:2 போடுறது 26:2. அவன் முக்தாத்மா ஒன்றாகிறான், 3ஆகிறான், 5ஆகிறான், 7ஆகிறான். இன்னும் வாக்கியங்கள் இவற்றில் பொதுவாக எழும் ஐயம். மேற்கூறிய வாக்கியங்கள் உடல் இன்மையையும் உள்ளமையையும் ஆனால் நேர் எதிரடையான கருத்துக்களை கூறுகின்றன. இவற்றில் எது கொள்ளத்தக்கது, எது கொள்ளத்தக்கது? இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். பாதரி முனிவர் கருத்து. அபாவம் பாதரி
ஆக ஹி ஏவம் ஆச்சாரியர் பாதரி முதல் 2 வாக்கியங்களை கொண்டு உடல் இல்லை இந்த வேதங்கள் கூறுகின்றன என கருதுகிறார். ஏன்னா அவருக்கு இது இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுது. பார்த்தோம் நம்ம சங்கரர் இது சொல்ல இல்லையா, சதேவ சோமியாய தபக்கிராசி ஏகமேவ அத்வித்தீயம், ஏகமேவ அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிச்சுட்டு இருக்கார். ஆனா எம்பெருமான குணங்கள் உண்டு இருக்கு இல்லையா, சுவாசூர்ணா செவிஜா சகாயாங்கிறத படிச்சுக்கிண்டு 2 ஆத்மா தனித்தனியா இருக்கு, எங்களுக்கு குணங்கள் உண்டு அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்கார். இது இவளுடைய அபிப்பிராய பேதங்கள். அவ்வளவுதான் எனக்கு நம்ம பொறுத்தவரையில் பாருங்க, ஏகாதசி ஸ்ரீவைஷ்ணவ ஏகாதசி வேற, ஸ்மார்த்த ஏகாதசி வேற, மது ஏகாதசி வேற. ஏன்னா அவளுடைய ஆச்சாரியர்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கா இப்படித்தான் இருக்கணும்னு. கோகுலாஷ்டமி இதெல்லாம் ஒன்று வித்தியாசப்படுறது இல்லையா, அவனியாவட்டம் இது அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஆச்சாரியர்கள் அவருடைய அபிப்பிராயம், அவருடைய கருத்துக்கள், அதை இன்சிஸ்ட் பண்ணி தன்னுடைய சீடர்கள் சொல்லியிருக்கு. அவ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஆச்சாரிய பாதரி முதல் 2 வாக்கியங்களை கொண்டு உடல் இல்லை என்று வேதங்கள் கூறுகின்றன என கருதுகிறார். பாவம் ஜெய்வினி விகல்பம் ஆமநாத், விகல்பம் ஆமநாத், விகல்பம் பிரணாத். ஆச்சாரிய ஜெய்வினி வாக்கியங்களை ஆராய்ந்தால் உண்டு என்றே படுகிறது. அவர் அர்த்தப்படி அவர் சொல்ற இவர் மறுக்கிறார். துவாதசாவது உபயவிதம் பாதராயணம். பாதராயணர் தான் கடைசியை சொல்றார், இல்லை சம்மரைஸ் பண்ணி பின்னால் சொல்றார். பாதராயணம் அசா தம் கருத்தாலேயே துவாதசாகம் என்னை வேள்வி கொண்டு 2 விதமாகவும் இருக்கலாம் என ஆச்சாரிய பாதராயணர் எழுதியிருக்கிறார். துவாதசாக வேள்வி பற்றி தெளிவுரை ஆசிரியர் சிறப்பு குறிப்பு. வேள்விகளில் சத்திரம் அஹீனம் என்று 2 வகை உண்டு. சத்திரம் பல எஜமானர்களை கொண்டு செய்யப்படுவது. செய்வோர் பலராவதால் அதன் செயல் விதி ஆச உபைதி உபேயு என பன்மை விகுதி என்ற பன்மை விகுதி கொண்டு முடியும். அஹீனம் என்பது ஒரே எஜமானை கொண்டு செய்யப்படுவது. யாகத்தின் நோக்கம் செய்வன் நிறைவேறுதலே ஆகும். இதற்கு எஜசி செய்விக்கப்படட்டும் என்ற ஒரு ஒருமை விகுதியுடன் முடியும். ஆயினும் துவாதசாக என 12 நாட்கள் செய்யப்படும் வேள்வி செல்வ முதலீட்டு விரும்புவோருக்கும் மக்கட்பேட்டை விரும்புவோர் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது அகீனமாகவும் கருதப்படலாம். துவாதசாகங்கிறது அகீனம், அகீனம்னாக்க குறைச்ச நாளில் செய்கிறது. துவாதசாக வேள்வி சத்திர மாதிரி இருக்கும், அகீனம் மாதிரி இருக்கும். எப்படி துவாதசாவது வேள்வி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம இது 2 வகையாக கொடுக்கலாம். தன்வபாவே சந்தியவத்து உபபத்தேகே உடல் இல்லை என கொண்டால் கனவு நிலை போல் உணர்வு மட்டுமாக பரமாத்மா கனவில் பண்டங்களை படைத்தல் போல் பொருந்தும். அதான் எம்பெருமா விளக்கம் கூட உடல் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம தூங்கச்சி என்ன பண்றோம், கனவு கண்டோம். கனவு கண்டோம்னாக்க கனவுல நம்ம உடம்புக்கு எதுவுமே ஏற்படுவதில்லை, ஆனா உணர்வு இருக்கு. அதுபோல உடல் இல்லை எல்லாமே இருந்தனாக்க கனவு நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு கொள்ளலாம். பாவே ஜாகிரவத்து, இந்த உடம்பு இருக்குமான ஜாகிரவது மூச்சுட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. உண்டு எனில் விழிப்பு நிலை போல் நேரடி அனுபவமாய் கிட்டுகிறது என்பது பொருந்தது. பிரதீபவதாவே சஸ்தாகி தர்சயிதி. ஒரு இடத்தில் இருந்து கொண்டு விளக்கு தன் ஒளியால் சுற்றுப்புறம் முழுவதும் நிரப்புவது போன்றோ தன் ஞானத்தான் நிறைந்திருக்கிறான் என வேதங்கள் கூறுகின்றன. அதாவது கேள்வி என்னன்னாக்க ஏகதா பவதி திருதா பவதி சகசிரதா பவதினாக்க அவனே 1000 ஆகிறான்னாக்க ஆத்மா ஒன்று தானே, எப்படி 1000 ஆக முடியும் அப்படின்னாக்க அவனுடைய ஞானத்தினுடைய சிறப்பினால. அப்படியே சௌபரின்னு ஒரு முனிவர் என்ன பண்ணார்னா, உலகத்தில் உண்டாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு பெரிய ஏரியில தண்ணிக்குள்ள இறங்கி அங்க 50 வருஷம் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணிட்டு கண்ணை மூழ்ச்சார். அவர் மூழ்ச்ச நேரம் என்ன ஆச்சுன்னாக்க அங்கே ஒரு பெரிய மீன் ஃபேமிலி விளையாடிட்டு இருக்குது. இதை பார்த்தார், ஐயோ நம்ம இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்மளை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோணித்து வெளியில் வந்தார். வெளியில் வந்து அந்த ஊர் ராஜாட்ட போனார். அப்போ அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவனுக்கு 50 பொண்ணு இருந்தார். கேட்கறதோ முனிவர். அவனுக்கு பயம், முனிவருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு.
இவர் தாடி மீசியமா நினைச்சி போய் கிரகத்தை பார்த்துட்டு சொன்னா, அந்த புறத்துல என் பெண்கள் இருக்கா, நீங்க போய் பாருங்க, எந்த பொண்ணு உங்களை பண்ணிக்கிறேன்னு சொல்றாளோ அவளை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டான். அவன் தான் கையை கழுவிட்டான். இவர் போனார். போச்சே சும்மா போகல, அவன் தபோபலத்தினால தன் உருவத்தை மாட்டிண்டு ஒரு நல்ல இளைஞனாக, அழகான ஒரு இளைஞனாக போய் சேர்ந்தார். போன உடனே 50 பொண்ணும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 50 பேருக்கு 50 வீடு கட்டி 50 வச்சிருந்தார். அது தகப்பனார் போய் பார்த்தார், இவர் இப்படி 50 பேரை மேனேஜ் பண்றாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக முதல் வீட்டுக்கு போனா அங்கேயும் எல்லாம் நல்ல உபச்சாரம் இருந்தது, எல்லாம் வசதியாக இருந்திருந்தது. அப்புறம் பொண்ணை தனியா போய் கேட்டார், ஏமா உன் புருஷன் என்ன வச்சுக்கிறாரா, என்ன வச்சுக்கிறார், தங்கத்தில் தாங்குறாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்ன, என் தங்கைகளுக்கெல்லாம் அவர் இன்னும் போறதில்லை, இங்கேயே இருக்காரு. அப்படியா, சரி அடுத்தது போனார். அங்க போனா டிட்டோ இதே நடந்தது. ஒத்தியும் சொல்றா, அவர் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கார், மற்ற பேர்கிட்ட போறதில்லைன்னு. அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தன் தபோபலத்தினால 50 வீட்டை வச்சு 50 இடத்துல இருந்து பராமரிக்க முடியும்னாக்க, இங்க இது எல்லாத்தையும் விட்டு வினைகள் எல்லாம் போன ஒருத்தருக்கால தன் ஆத்ம பலத்தினால் பண்ண முடியாத பண்ண முடியும். அதனால எவ்வளவு உருவானா எடுக்க முடியும். பிரதிபாவதா பேச சஸ்ததாகி வரிசையத்தி, ஒரு இடத்தில் இருந்து கொண்டு விளக்கு தன் ஒளியால் சுற்றுப்புறம் முழுவதும் நிரப்பது போலன்றோ தன் ஞானத்தால் நிறைந்திருக்கிறது என வேதங்கள் கூறுகின்றன. ஸ்வாப்யாய சம்பத்தியோர் அந்நியதர அபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி, பிரம்மத்தை அடைந்தவன் தன் ஜீவன் தன் அகம் புறம் ஞானங்களை இழக்கிறான் என்றும் வாக்கியம் ஆழ்ந்த உறக்கம் அல்லது மரணம் அடைந்த உள்ள ஜீவனைத்தான் குறிக்கும் என்பது ஒன்று காட்டப்பட்டிருந்தது. அவர் சொன்னானாக்க, எப்போ பிரம்மத்தோட சேர்ந்திருக்கானோ அவனுக்கு உள்ளும் புறம் தெரியறதில்லை, அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான், பிரம்மத்தை அணைச்சின்னு படுத்துட்டு இருக்கான். அது நிறைய வாசம் தான் சார். அது எப்போ யாருன்னு சொன்னது? தூங்குறவன்ட்ட சொன்னது. தூக்கம் எங்க இருக்கு? இந்த உலகத்தில் இருக்கு, அங்க தூக்கமே கிடையாது. அதுல உண்மையிலேயே வேதங்களில் ஈதமாக காட்டப்பட்டுள்ளன. ஆகவே இரு நிலைகளும் கொள்ளத்தக்கனவே. முதல் நிலையால் ஆனந்தம் தூக்கும் முக்தாத்மாவுக்கு உடல் இல்லை என கொண்டால் இவனுக்கு அறிவும் அறிதலும் உண்டு என்பதால் கனவு நிலையில் உணர்வு மட்டும் ஏற்படுமாறு பரமாத்மா பண்டங்களை படைத்தல் போல் இவனாலும் தனது திறமையால் படைத்துக் கொள்ள முடியும். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு பைத்தியக்காரன் காய்ச்சிக்கும். பைத்தியக்காரன் முன்னால் ஒரு பூனை பார்த்த உடனே எவரோ நிற்கிறவான்னு பேசிட்டே இருக்கான். அது அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் ஆக்சுவலாக யாரோட பேசுன்னு தான் நினைக்கிறான். அவனுக்கு அந்த ஆத்ம திருப்தி ஏற்படுறது இல்லையா, யார்கிட்டயும் பேசுனேன்னு வேற கிடைக்கலையே. இதே மாதிரி உடல் இல்லைன்னாக்க அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்த திருப்தியானது அவனுக்கு தானாவே கிட்டுறது. அல்லது உடல் உண்டு என கொண்டால் விழிப்பு நிலையில் நேரே அனுபவம் ஏற்படும் போது பண்டங்களை படைத்துக் கொள்ள இயலும். அதெல்லாம் விழிப்பு நிலை இருந்து செய்வார். தானே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஏனென்றால் தவறா முனைப்புள்ளவன். ஆகவே இரு நிலைகளும் ஒரு சேரப்படுங்க. இதுதான் எம்பெருமானோடைய ஸ்பெஷாலிட்டி. என்னன்னாக்க, வேத வாக்கியங்கள் 2 முரண்படாதுன்னாக்க ரெண்டையும் சேர்த்து விடணும். இப்படியும் இருக்க முடியும், அப்படி இருக்க முடியும். ஏன்னா அவன் முக்தாத்மா, வினைகளுக்கு அப்பாற்பட்டவன். அவனை மற்ற எதுவும் கட்டுப்படுத்தாது. இங்கு எழுப்பப்படும் மறுப்பு வாலறிவன் ஆன பரமாத்மாவால் நன்கு அணைத்துக் கொண்டு புறத்திலோ அகத்திலோ எதையும் அறிவதில்லை என்று வேத வாக்கியத்தால் அவன் அறிவையும் அறிதலையும் இழந்து விடுகிறான் என்று தானே கொள்ள வேண்டும். அந்நிலையில் மேற்சொன்ன அனுபவங்கள் இல்லையாகிவிடுமே. இங்கே சொன்னான், தன் அண்ணா தூங்கரிச்சு அவன் பரமாத்மா அணைச்சுன்னு இருக்கான். பார்த்தோம் இல்லையா? ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், தினமும் பிச்சை எடுத்துன்னு வரான், சாப்பிட்டுக்கிறான். ஆனா அவன் எங்க படுத்துட்டு இருக்கானோ அந்த இடத்துக்கு கீழே பெரிய புதையல் இருக்கு, இது அவனுக்கு தெரியல. அது மாதிரி நம்ம ஆத்மாவானது வெளியில போய் எல்லா வியாபாரங்களும் ஈடுபட்டு வருது. ஆனால் தூங்கரிச்சு பரமாத்மா அணைச்சின்னு படுத்துட்டு இருக்கான். ஆனா பரமாத்மா கிட்ட இருக்கிறது தெரியல பத்தி அவனுக்கு அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க
மேற்சொன்ன வாக்கியம் வருவது கனவற்ற ஆழ்ந்த உறக்க 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 மரணத்தை ஒத்த நிலைகளை பற்றி கூறுவதற்கு காணப்படுகிறது. ஆயினும் ஜீவாத்மா தனது ஆழ்ந்த உறக்கத்திலும் மயக்கத்திலும் பரமாத்மாவால் நன்கு அணைத்துக் கொள்ளப்பட்டு அகம்புற உணர்வுகள் என்று இருக்கிறான் என்பதையே காட்டுமையாகாது. முக்தி நிலையில் ஞான விரிவு பெற்ற நிலையில் இது பொருந்தாது. கனவு நிலையில் இருக்கச்சே அறிவே இல்லை அவனுக்கு, சாரி ஆழ்ந்த உறக்கத்தை வச்சு எனக்கு அறிவே இல்லை அவனுக்கு. ஆனா முக்தி நிலையில எப்போது அறிவு இருக்கு, தூக்கமே இல்லை அவனுக்கு. அப்ப ஆகமத்தை இதை வச்சு அதை அப்ளை பண்ண முடியாது. இக்காலத்தால் ராமானுஜ கொள்கை முக்தாத்மாவிற்கு தன் விருப்பப்படி ஆனந்தமடையும் திறன் உண்டு. அதற்கேற்ப அவன் தேவையான பண்டங்களை படைத்துக் கொள்ள முடியும். ஆகவே உடலுடன் தூய்க்க விரும்பில் உடலை எடுத்துக்கொண்டோ அல்லது உணர்வு மட்டுமான அனுபவங்களை கனவுகளை கொண்டோ அனுபவிக்க இயலும் என்பதால் உடல் உள்ளமையும் இன்மையும் ஆகிய இரு நிலைகளும் பொருந்தும். ஆகவே இந்த ரெண்டுமே ஈக்குவலி அப்ளிகபிள். இதனால இது விட்டு போச்சு அது இல்லை அப்படிங்கிறது வராது அப்படிங்கிற. புரியுறதா? இதுல ஏதாவது டவுட் உண்டா? நூத்தி 156 155 படிச்சுட்டு நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல கடைசி சூத்திரம் படிக்க போறோம். கடைசி சூத்திரம் ரொம்ப பெருசு, நிறைய எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கு. இது 2-3 கிளாஸ் தேவைப்படும். அதனால அநேகமாக அடுத்த வாரத்துல நம்ம இதை முடிக்க முயற்சி பண்ணலாம். மிகத் வியாபார வர்த்தம் அவங்க பிரேமதா அம்மா கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன இவனுக்கு எல்லாம் பண்ண முடியுமா அவனால, முக்தாத்மாவால அப்படிங்கிறதுக்கு பதில் அதுல கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு 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 பயம், அங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு உலகம் விட்டு வெளியில போயிருக்கமே, திருப்பி தள்ளி விட்டான்னு என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணத்தையும் இது விட்டு விடுறது. நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், பின்னால் ஒரு பின்னுரை ஒன்று எழுதியிருக்கேன். அது நீங்க ஒரு தடவை எல்லாரும் படிச்சுட்டேன்னா தேவையில்லை, அது கடைசியும் கொஞ்சம் ஈஸியா புரியும். அதை ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு வந்து எழுதினாக்க கடைசி சூத்திரத்துக்கு சொல்லி முடிக்கச்சு இந்த புஸ்தகம் படிச்சதனுடைய ஏதாவது பயன் ஏதாவது தெரியும் எனக்கு. இந்த இதுவா சுவாமி தெளிவுரை ஆச்சாரியரின் முடிவுரை, பேஜ் 432. என்னம்மா? 432வது பேஜ். ஆமா, அதை ஒரு தடவை படிச்சுன்னு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்க நமக்கு இது முடியறச்சே என்ன ஆச்சு என்னங்கிறது இவ்வளவு மாதிரி தெரியும். நமக்கு ஒரு லெவலுக்கு நம்ம இந்த புஸ்தகம் படிச்சோமே இதனால என்ன உபயோகம். இது மட்டும் இல்லை, இப்போ இது புக் எழுதின நோக்கம் எப்படின்னாக்க எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி பகவத் சங்கல்பத்தில். சாதாரணமாக குவாலிஃபிகேஷன் ப்ரீ குவாலிஃபிகேஷன் தான், அதை வழங்கி சொல்லி தர மாட்டேன். அடியனுக்கு எந்த ப்ரீ குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ப்ரீ குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் நிறைய இருந்தது. இன் ஸ்பைட் ஆஃப் இட் பகவத் சங்கனாவோட கிருபை, எம்பெருமானவருடைய கிருபையினால எங்கள் சுவாமி சொல்லித்தர ஒத்துண்டு இங்கே சொல்லி கொடுத்தார். அங்கே கேட்ட மாதிரி மற்ற பேர் இருந்து கேட்க முடியுமா, எங்களுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சிது. கிட்டத்தட்ட இது நடக்கிறச்சே எங்கள் மதர் இருந்தா, ஷி வாஸ் ஹார்ட் பேஷண்ட்டு. நான் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஐ வாஸ் டைங் டு மை பிளேஸ். ஸோ சாயந்தரம் போய் இந்த உபன்யாசம் இந்த காலட்சேபத்தை கரெக்டாக எடுத்துன்னு வந்து முடிஞ்சுது. எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் முதல்ல நான் எனக்கு புரியணுங்கு தான் எழுதி வச்சிருந்தேன். அப்புறம் தோணித்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்கு ஒன்றுமே கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சுருக்கி எழுதினேன். இதுக்கு அப்ஜெக்ஷன்லாம் நிறைய உண்டு. இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் லைக் an LKG. இதில் யாராவது ரியலி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாக்க அவளெல்லாம் இதுக்கு மேலே படிச்சுட்டு மேலே நல்ல ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் இது ஸ்ரீபாஷ்யத்தை கற்றுக்கலாம். கற்றுனாக்க வில் பி ஏபிள் டு எலிஷிட் வெரி மச் தட் லாஜிக். அடியனுக்கு அவ்வளோ தூரம் காணாது. இந்த விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பார். உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கலாம். அவள் எல்லாரும்
அதை படிச்சுடானாக்க ஒரிஜினலை படிச்சுடானாக்க அதை வந்து இன்னும் அப்ரிஷியேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, அது நீங்கள் யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணிடலானாக்க இது என்னுடைய இந்த முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைப்பேன் நான். வேற டவுட் ஏதாவது உண்டா? வெற்றி சுவாமி, இந்த சுத்த சத்துவம், மிஸ்ர தத்துவம், அப்புறம் வந்து சத்வ சூன்யம், இதெல்லாம் வேற எங்க இது பத்தின டீடைல்ஸ் நம்ம வேற எங்க டிஸ்கஸ் பண்ணோம் கிடைக்கும்னாக்க இளலோகாச்சார தத்துவத்திரயம்னு நூல் இருக்கு. இல்லைன்னாக்க இது இருக்கு, அதாவது புஸ்தகம், அந்த புஸ்தகம் பேர் சொல்றாங்க. அதனால இதுக்கு இது பூரா என்ன தெரிஞ்சுக்க முடியும். பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதில் தான் தத்துவங்களை பற்றி வரமா விரிச்சு, அதே மாதிரி பொருள் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிருக்கு. நீங்கள் ஃபிசிக்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரிலாம் பிரிக்கிறீங்களே தனித்தனியாக, எனர்ஜி எஃபெக்ட் எல்லாம் பிரிக்கிற மாதிரி எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதில் யதீந்திரவத தீபிகை இந்த புக்கு கிடைக்கிறது. யதீந்திரவத தீபிகா அப்படிங்கிறத வாங்கி பார்த்தேனாக்க இது இந்த சீபாட்டத்தில் படிச்ச முடியாது. இதில் பாதியுடையது அதில் இருக்கும். ஆக்சுவலாக யதீந்திரவத தீபிகா படிச்சுட்டு இதை படித்தா கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும். அதில் வந்து தத்துவங்கள்லாம் எத்தனை, என்னென்ன, அதில் வந்து எதெல்லாம் எப்படி, ஜடம்னா என்ன, அஜடம்னா என்ன அப்படின்னு அதை பற்றி சொல்றதுக்கு. இப்போ ஜடப்பொருள் சொல்கிறோம் இல்லையா, இந்த பொருள் எதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட்டு இல்லை மெஷர் முகத்தில் அளவையாக இல்லை நீள அகலங்களால் இந்த LMT 4க்கு வர நம்முடைய MKS யூனிட்டில் பண்ணக்கூடியது இருக்குது. அதெல்லாம் ஜடப்பொருளாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் காற்று இருக்கு. காற்று ஜடப்பொருள் தான், ஆனால் அருவம் அது தெரியாது. அரூபம், ரூபம், அரூபம் இதெல்லாம் இந்த மாதிரி பிரிவாக போட்டு அரசியல் எந்த வீட்டில் இருக்கு. யதீந்திரவத தீபிகான்னு பேரு. அது படித்தோம் நமக்கு இதெல்லாம் கிளீனாக தெரியும். இது சான்ஸ்கிரிட் தானே சுவாமி? அது தமிழ்ல இருக்கு. ஓ, தமிழ்ல இருக்கா? பிள்ளை லோகாச்சாரியாரா? பிள்ளைலோகாச்சாரியார்ல பின்னால வந்து பிள்ளைலோகன் ஜியன்னு நினைக்கிறேன் அவர் எழுதினது. யதீந்திரவத தீபிகாங்கிறது புக்கு அவைலபிளா இருக்கு. அது பாருங்க, என்ன தெரியும். ஓகே ஓகே சுவாமி. அதுதான் இப்போ பிள்ளலோகாச்சாரியர் இது தத்துவத்திரயம், அதே தான் யதீந்திரவத தீபிகனுடைய இதுதான். ஆனால் அது வந்து ரொம்ப சம்பிரதாயமா இதில் இருக்கும், அதாவது மணிப்பிரவாளத்தில் இருக்கும். அதை நான் பூரா தமிழ் பண்ணியிருக்கேன். தமிழ் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். தமிழில் தான் டைப் பண்ணிட்டா. இங்கிலீஷை என்னுடைய எழுத்து தெரியலன்னு நிறைய பேர் டைப் பண்ண முயற்சி பண்ணி கை விட்டுட்டா. இது எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருக்கான். இது இப்போ முடிஞ்சா அது ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும். அது பார்த்து கொஞ்சம் இது பண்ணால் அது எது தத்துவ தெரியுமோ வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடியனுடைய நோக்கம் இந்த அற்புதமான இஷ்டாத்வைத சித்தாந்தம் எல்லாருக்கும் தெரியணும். அவள் அது படிச்சுட்டு அவளுக்கு அது விருப்பமாக இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் விருப்பம் இல்லைன்னு நம்ம எல்லாம் படிக்கிறோம். 6 சப்ஜெக்ட் படிக்கிறோம். சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறோம். எல்லாம் அது வழியாக போகிறா நம்ம போகலையே. நம்ம அப்புறம் ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு துணையாக நிற்கிறது வேற ஏதோ அதை எடுத்துருக்கிறோம். அப்புறம் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி இது இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க அப்புறம் உங்களுக்கு மனசில் எது நல்லதுன்னு படுறதோ, யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் யுவர் செல்ஃப். அதை பண்ணிட்டு அதுபடி நடந்தீங்கன்னாக்க வாழ்க்கையில் திருப்பி நம்ம இன்னொரு தரம் நோக்கம் வந்து இன்னொரு அம்மாவத்தில் பிறக்கப்படாது அப்படிங்கிறது வச்சுட்டீங்கன்னாக்க இது உபயோகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு இது தெரியாது. யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அது புது புண்ணியம் இல்லை. இல்லை நேராக கேட்டு அதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு தான் அப்படி தெரிய புரியும் எனக்கு. அதனால
இது எல்லாத்தையும் படித்து பாருங்கோ. பார்த்துட்டு உங்களுக்கு எது சரின்னு பிறகுதோ அதுபடி நீங்கள் நடந்துக்கலாம். அடியன் செலெக்ஷன் நான் பல பிலாசபி நூல்களை படித்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் என்னுடைய சித்தரின் கெட்டின மட்டும் மற்ற எல்லா மதங்களையும் விட விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பேசிக் நல்ல இந்த வேதத்துடைய பேஸில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்சர்ஸ் தி டே டு டே ஹேப்பனிங்ஸ். அதனால அது சரின்னு நினைக்கப்படுறது. இதுதான் மற்ற பேர் படுறது தேவையில்லை. சில சைவ சித்தாந்தம் பட சில பேர் எடுத்துக்கலாம். சைவ சித்தாந்தம் சொல்றதுனாக்க அது சைவ ஆகமத்தை தான் மெய்கண்ட நாயனார் எழுதின சைவ ஆகமத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனால் அது வேதத்தை பேஸ் பண்ணி இல்லை. ஆனால் வேதங்கிறது தான் டைம்ஸ் மெமோரியல் வந்தது. அது டைம் ப்ரோவன் திங். ஆக அதன்படி நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு அடியனுடைய பாவம். உங்களுடைய புத்தகம் வந்து எத்தனை பக்கங்கள் வரும் தோராயமா? என்ன சொல்றீங்க? தத்துவத்திரயம் நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா தமிழ்ல? தோராயமா எத்தனை பக்கம் வரும்? அது ஒரு 100-120 பக்கம் வரும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த எதியந்திர ஜீவிகளோட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. சந்தோஷம் சுவாமி. இப்படி போட்டிருக்கு வெற்றி. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து ஸ்ரீனிவாசாச்சாரியார் தொட்டாச்சாரியாரின் சீடரால் எழுதப்பட்டது. தோத்தாச்சாரியாரா? தோத்தாச்சாரியார் தொட்டியாச்சாரியாரின் சீடர் சீனிவாசாச்சாரியாரால் எழுதப்பட்டது. ராமானுஜரின் சித்தாந்தத்தை சுருக்கமாக தெளிவாகவும் 10 அவதாரங்களாக விளக்குகிறதா அது அப்படின்னு போட்டிருக்கு. 10 அவதாரங்களா இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது எப்படின்னா வந்து தத்துவம், சாதனை, தத்துவ, ஹிதா, புருஷார்த்தம், இலக்கு, இது 3ஐயும் விவரிக்கிறதுக்கு 10 அவதாரங்களா பிரிக்கிட்டு இருக்கு. 10 அவதாரம் கிடையாது, 10 ஸ்டேஜஸ். ரைட். பிராமணங்கள், பிரேமயங்கள், பிரகிருதி, காலம், இந்த மாதிரி 10 இது அவதாரம் கிடையாது. 10 தத்துவங்களா பிரிச்சு அந்த ஒன்னையும் சொல்லியிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஜட என்ன, அஜட என்ன, தர்மபூத ஞானம் என்ன, ஜீவன் என்ன அப்படின்னு போட்டிருக்கு. இது சும்மா இதுல ஜெமினி சொல்லுது, அவ்வளவுதான் நான் இப்ப பார்த்தது. வேர்ல்டு இதுல கூட இருக்கு, இன்டர்நெட் ஆர்கைவ்ல இருக்கு. எப்படி இருக்குன்னா, யார் எழுதினா தெரியுமா? சுவாமி ஆதி தேவானந்தான்னு எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் போல இருக்குது. ஆமா, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷ். அது தமிழ்ல எங்க இருக்குன்னு தெரியல, அவர் சாமி காமிச்சாதான் தெரியும். ஹலோ, இது இருக்கு, யதீந்திரமத தீபிகா எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு. அது வந்து அது தமிழ்ல ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல அவ போட்டிருக்கா. அது தெள்ளிய தமிழ் விளக்க உரையில் வி.கே. ராமானுஜாச்சாரிய சுவாமியின் தெள்ளிய தமிழ் விளக்க உரை. அவர் வந்து ஒவ்வொன்னையும் சம்ஸ்கிருதத்துல கொடுத்துட்டு தமிழுக்கு அப்படியே அர்த்தம் கொடுத்திருக்காரு. ஈஸியான தமிழ். அததான் அவர் காமிக்க போறாரு சுவாமி. அவன் தேடுறாரு அவரு அந்த வீட்டுல, அந்த ரூம்ல. அவரு இவங்க கூட இல்ல, கூட இருக்கிறவங்க இல்ல, தேடுறாரு. இது இன்னும் அவைலபிள் அங்க அந்த ஆண்டவன் ஆசிரமம் இதுல. ஓகே. ஐம் சாரி. இப்போ என் கடை எப்படி இருக்குனாக்க, நீங்கள் கேட்குற எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தான் தெரியாதுங்கிற மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு அதான் ஐம் கீப்பிங் மை ஷாப் இன் ஸ்டாண்டர்ட் வே. இட் ஷுட் நாட் பி கெப்ட். அப்புறம் பார்த்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
பரவாயில்ல சுவாமி. இவரு வி கே ராமானுஜாச்சாரிய சுவாமியின் தெல்லிய தமிழ் விளக்குவரை அந்த புத்தகமா? எது? வி கே ராமானுஜாச்சாரிய சுவாமி சம்பாதகன் போட்டு ஸ்ரீசே நரசிம்ஹ ராகவாச்சாரியார் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம். அது இப்போ பின்னால் வந்திருக்கு. அதுக்கு முந்தினது நான் வச்சிருக்கேன். ப்ராப்ளம் எவ்வளோ அதர் ரிஜிஸ்டர் வந்திருக்கும் போது இருக்கலாம். பார்த்துவிடுது. இது பின்னால போட்டிருக்காரு. சரி சுவாமி, அப்புறமா நீங்க சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அதான் அதனால நான் அடுத்த இது முடியறதுக்கு மட்டும் ஒரு 3 கிளாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சீபாஷம் முடியும். சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாமே? வேற டவுட் உண்டா? இல்ல சுவாமி, அடுத்த கிளாஸ்ல பெருமானார் ஜிஎஸ் திருவிழைய சரணம், ஆச்சாரியன் திருவிழைய சரணம், லட்சுமி ராமானுஜாரியாய் அங்க பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திராணாம் அந்தர்ஜலம் வசி சமத்து. இத இதுக்குள்ள முடிச்சிடணும்னு பார்த்தேன்னா பெருமானத்தில் நம்ம கிளீனா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் வீணா போயிடுது. கூட முடியலனால அதெல்லாம் அதுக்குள்ள முடிச்சு சாத்தவரம் பண்ணிருக்கணும் அபிப்பிராயப்பட்டேன். முடியாம போயிடுது. நல்லா பொறுமையா படிக்கிறதா நல்லது. இதுதான் அவசரப்பட வேண்டாம். இது ஒன்றும் அவசரப்பட்ட படிப்பு. இது ஒன்றும் பரீட்சை எழுத போறது இல்லை. டைம் டேபிள்னு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அதனால நிதானமா படிக்கிறது தான் தேவை. இதை படிச்சு பாருங்க. அப்புறம் இதுல என்ன வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இவங்க கேளுங்க. ஒரு விஷயம், இது என்னுடைய பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீங்க யாரும் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இதுதான் அது புரியலனாக்க நீங்க கௌரவமா கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? நாங்க இந்த கிளாஸ் முடியட்டும் சுவாமி. முடிஞ்ச உடனே நாங்க எங்களுக்குள்ள நாங்க பேசி என்ன ஏதாவது இத வந்து நாங்களே ஏதாவது தொகுத்து சொல்ற மாதிரி நாங்க கிளாஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா, என்ன செய்யலாம், எல்லாருக்கும் யாருக்கு நேரம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். தாராளமா பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணினாக்க தலைகளால் கைமாறல்னே. ஏன்னா உங்க கிளாஸ் கேட்டுட்டு புக்கை நாங்க எடுத்த குறிப்பை எடுத்து பார்த்துட்டு சொல்லணும். நாங்க அது மாதிரி நினைச்சிருக்கேன். தெரியல எனக்கு யாரு ஃப்ரீ. எல்லாருக்கும் டைம் இருக்கணும் அதை பார்த்துட்டு செய்யறதுக்கு. பாருங்க. நல்ல முயற்சி அது. நல்ல முயற்சி. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. அதான். சரி, ஓகே. தாசன் வரேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகள் சரணம், ஆச்சாரியன் திருவடிகள் சரணம்.